வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி 2023 கண்டக்ட் பண்ண 2ஆம் நிலை காவலருக்கான தேர்வில் அனைத்து கட்ட தகுதி நிலைகளும் தேர்ச்சி பெற்று பயிற்சிக்காக காத்திருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு நற்செய்தி. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது மூலமாக உங்கள் ட்ரைனிங்கை பற்றின சில டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, கடந்த 2023 டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலருக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்பின்படி எழுத்துத் தேர்வு, உடல் கூறு தேர்வு, உடற்திறன் தேர்வு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவ பரிசோதனை, சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு பல கட்டங்களில் பல சோதனை தேர்வுகளை நடத்தி அனைத்திலும் பார்த்திங்கன்னா இப்போ செலக்டட் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரைனிங்கை பற்றி தான் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்னென்னா பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ட்ரைனிங் டிசம்பர் 4ஆம் தேதி தொடங்க இருக்கிறதாக நாளிதழ்களில் அதாவது நியூஸ் பேப்பர்ஸில் செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, டிசம்பர் 4ஆம் தேதி அப்படின்னா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மெமோரண்டம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மெமோரண்டத்தில் பார்த்திங்கன்னா இது எங்கேருந்து வந்திருக்குன்னா, மதிப்பிற்குரிய தமிழ்நாடினுடைய டிஜிபி சார் அவங்க தான் காவல்துறை தலைவர், படைத்தலைவர், இயக்குனர் அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மெமோரண்டத்தை அவங்ககிட்ட அது ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ யாருக்கெல்லாம்னு பார்த்திங்கன்னா 2 ஓட்டர்ஸில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு இந்த மெமரண்டத்தை வழங்குறாங்க. ஸோ அதில் என்ன செய்தி குறிப்பிட்டிருக்குன்னா, அதாவது 27/11/2024 அன்னைக்கு கலைஞர் அரங்கத்தில் பார்த்திங்கன்னா மதிப்பிற்குரிய தமிழ்நாடுடைய முதல்வர் ஐயா அவர்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. யாருக்குன்னா 2023 டிஎன்யூஎஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ண 2ஆம் நிலை காவலர், சிறை காவலர், தீயணைப்பு வீரர் ஆகிய தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று செலக்டாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு பயிற்சிக்கான பணி நியமன ஆணை வழங்குறாங்க. ஸோ அதுதான் இந்த மெமரண்டத்தில் விஷயம். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, செலக்டடு கேண்டிடேட்டுக்கு ஆர்டர் 27ஆம் தேதியில் மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் செலக்டாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு ஸோ அவங்க இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆர்டர் உங்களுக்கு நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸில் கொடுக்கலாம். ஸோ எஸ்பி ஆஃபீஸ்க்கு நேரடியாக வர சொல்லி கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்க நியர்பையில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு இஷ்யூ பண்ணி ஸோ அவங்க மூலியமாக உங்களுக்கு கொடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி ஆர்டர் உங்கள் கையில் இருக்கும். ஸோ 4ஆம் தேதி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் 3ஆம் தேதியே அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு. 2 நாட்களுக்கு முன்னாடியே உங்கள் கையில் ஆர்டர் கட்டாயம் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி டிசம்பர் 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா கட்டாயம் உங்கள் அனைவர் கையிலையும் அதாவது பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த விண்ணப்பதாரர்களுக்கு பயிற்சிக்கான பணி நியமன ஆணை வழங்கிடுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்னதான், இந்த டைம் உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. ஸோ கோல்டன் டைம்ஸ். ஸோ இந்த டைம் நீங்கள் ரொம்பவே மதிப்புள்ள டைமாக வச்சுக்கணும். கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அதோடய விளைவுகள் நம்மளை பாதிக்காத வண்ணம் இருக்காமல் போகாது. ஸோ அதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும். இதுவரைக்கும் இந்த சமுதாயம் உங்களை பார்த்துருக்கக்கூடிய பார்வை வேறு மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் ஒரு காவலருக்கு செலக்ட் ஆகிட்டீங்க. இனிமேல் இந்த சமுதாயத்தினுடைய பார்வை உங்கள் மேலே வித்தியாசமாக விலகும். இந்த சமூகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய கோணமும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் நம்ம கவனமாக இருக்கிறது மூலமாக பல பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகலாம். ஸோ இந்த நல்ல நேரத்தில், இந்த இனிமையான ஒரு நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.